கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் பண்பாட்டு கழக தலைவர் மீதா பண்டினர். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றம் தொடர்ந்து எப்போதெல்லாம் கூட்டம் தொடங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பல்வேறு சர்ச்சைகள் இழந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் பேசும்போது மைக்கை அணைக்கிறதும் அவங்க பேச விடாம தடுக்கிறது பாஜக ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா எதிர்கட்சி நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை கூட பாதுகாப்பு பிரச்சனையை கூட பேச விடாம தடுத்தது கூட சர்ச்சையா இருந்துச்சு. இதற்கு மத்திய பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. நாடாளுமன்றமே ஒரு சர்ச்சைக்குரிய வகையில தொடர்ந்து இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நாடாளுமன்றம் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஒரு அரசியல் கொதிநிலை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி சீனாவினுடைய இந்திய சீன முரண்பாட்டில் மோடி அரசனுடைய அணுகுமுறை குறித்து பேச தொடங்குகிறார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் பேச விடாமல் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கத்துறாங்க. அவை தள்ளி வைக்கப்படுது. மறுநாள் மீண்டும் அதே பிரச்சனையை பேசுவதற்கு ராகுல் காந்தி முயற்சி செய்கிறார். அப்பையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச விடாமல் தடுக்கிறாங்க. அவை மீண்டும் தள்ளி வைக்கப்படுது. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்குள்ளே எழுந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க. நீங்க வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம். ஆனா அந்த வீடியோ வெளியே எங்கேயுமே வரல. மோடியினுடைய மேஜைக்கு பக்கத்துல போய் ஒரு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் மோடி ஒரு திருடன்னு சொல்லிட்டு நேரடியாகவே முழக்கமிடுற ஒரு வீடியோ பரவலா வந்திருக்கு. அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்களா? இந்த இதுல இருக்காங்க இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. ஓகே. ஆனா அது பார்த்தீங்கன்னா இந்த மோடியின் கோடி மீடியா இருக்கு பாருங்க, அவன் எவனும் அதை ஃபோக்கஸ் பண்ணல. சமூக ஊடகத்தில் ஒரே ஒரு ஊடகத்தில் அந்த வீடியோ பரவலாயிருக்கு. நீங்கள் அந்த 2 விஷயம் என்பது வேற. ராகுல் காந்தி எதிர்கட்சியினுடைய தலைவராக இயங்குகிறார். ஓகே. அவருக்குரிய மரியாதை என்பது இங்கே கொடுக்கறதே இல்லை. நீங்கள் குடியரசு தின விழா நிகழ்ச்சியிலேயே பார்த்துருக்கலாம். முதல் வரிசையில் இவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. 3வது வரிசையில் ராகுல் காந்திக்கும் கார்கேக்கும் இடம் ஒதுக்குறாங்க. ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் என்பது இவங்கள்ட்ட இல்லை. நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் சரி, நாடாளுமன்றத்தை இவங்க எப்படி நடத்த விரும்புகிறாங்க. இந்த ஸ்கூலில் பசங்க எந்திரிச்சோன்னு உட்காரு அப்படின்னு வரல வாத்தியார், அது போல நடத்த விரும்புகிறாங்க அவங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை சட்டாம்பிள்ளை மாதிரி ஆசிரியர் எப்படி கட்டுப்படுத்துவாரோ அது போல ஒரு கட்டுப்பாட்டை நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. ஒன்று சபாநாயகர் அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்படி அனுமதி கொடுத்து மோடியை பற்றி பேச ஆரம்பித்தா மைக் ஆஃப் பண்ணிடுறது. நீங்கள் திருச்சி சிவா பேசும் பொழுது பல நேரங்களில் இந்த விஷயங்கள் நடக்கிறத பார்க்கலாம். மிக விரிவாக திருச்சி சிவா பேசியிருக்கிறாரு. இன்னும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த எதையும் பேச விடாத சபாநாயகருக்கு எதிராக எல்லாருமே போய் கொந்தளிக்கிறாங்க. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூராமே போய் கொந்தளிக்கிறாங்க. அப்படி கொந்தளிக்கிறதுல ஒரு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க, ஒருத்தர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நமது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், முக்கியமாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னால் 2 பேர். ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக்கம் தாகூர், இன்னொன்று சு வெங்கடேசன். இந்த 2 பேர் உட்பட ஒரு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீ எந்திரிச்சு முழக்கமிட்டா, எந்திரிச்சு கூக்குரலிட்டா சஸ்பெண்ட் தான் பண்ணுவேன்னா, முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் நாடாளுமன்றத்தையும் கொண்டு வருகிற போக்கை பார்க்க முடியுது. எல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே. திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மொத்தம் வெளியே போகலை, அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்தாங்க. ஓகே. ஆனால் அவங்க வேறு ஒரு எதிர்ப்பை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு செய்தியில் கூட பார்க்கலாம். ஆமாம். அவங்க வெறும் சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு வழக்கறிஞராக அவங்க நீதிமன்றத்தில் வாதாட போகிறாங்க. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும். அப்போ ஒவ்வொரு சூழலிலும் நீ எங்கே வெளியில் தான் பேச விட மாட்டேன், அனுமதி இல்லை. தேர்தல் எந்திரத்தை அவன் கட்டுப்பாட்டில் கையில் வச்சுக்குவேன், தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்குவீங்க.
வாக்கு எந்திரங்களை பூரா வந்து நீங்கள் என்ன வேணாலும் மோசடி பண்ணுவீங்க. இவைகளை பற்றி நாடாளுமன்றத்திலேயாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கணும். அப்படி வாய்ப்பளிப்பது கிடையாது. ஓகே. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறது இல்ல, தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனை பண்ணணும், சலசலப்பு உருவாக்கணும்னே பாக்குறாங்கன்றாங்க. எது ஆக்கப்பூர்வமானது என்பதை யார் தீர்மானிக்கிறது? ஓகே. நீங்க நிதிநிலை அறிக்கையை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அம்மா நிர்மலா சீதாராமன். இப்போ 2026க்கான நிதிநிலை அறிக்கை. அதில் வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டங்களும் கிடையாது. கேட்டால் ரயில்வேயில் நாங்கள் விட்டுருக்கோம், சென்னையிலேருந்து பெங்களூருக்கு, சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு ட்ரெயின் விட்டுருக்கோம் அப்படின்னு கதை விடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு நீ என்ன திட்டத்தை நீ குறிப்பாக அறிவிச்சிருக்க, நீ புறக்கணிச்சிருக்க தமிழ்நாட்டை? இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வருது அப்படின்னா வாரி வாரி வழங்குவாங்க வாக்குகளை ஈர்க்கிறதுக்காக. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இவங்க என்ன அணுகிறாங்கன்னா, என்ன கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு. அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களுக்கும் எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது. அதோடு மட்டும் இல்லை, ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த 4ஐயும் இணைத்த கனிவளங்களை எடுப்பதற்கான கேரிடார் ஒன்று அறிவிக்கிறோம். அதற்கான திட்டத்தை அவன் அறிவிச்சிருக்கான். மீண்டும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான போராட்ட களத்தில் தமிழ்நாடு இறங்க வேண்டிய அவசியம் வருது. அப்படி இறங்கும் பொழுது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து நின்று இதை சந்திக்க வேண்டிய அவசியம் வருது. அவன் வட மாநிலங்களில் எடுத்த மாதிரி எளிமையாக அறிவிச்சுட்டு, எப்படி மேலூரில் ஒரு 38,500 ஏக்கர் டங்ஸ்டன் திட்டத்தை அவன் வச்சுக்கிட்டு முதற்கட்டமாக ஒரு 5,000 ஏக்கர் டங்ஸ்டன் திட்டத்தை அரிட்டாபட்டியை மையப்படுத்தி பரவலாக அவன் அறிவிச்சானோ. இந்திய ஒன்றிய அரசு வேதாந்தா குழுமத்தினுடைய துணை நிறுவனத்திற்கு அந்த ஏலத்தை வந்து ஒப்படைச்சான். அந்த 5,000 ஏக்கர் ஏலத்தை கிராமப்புற விவசாய மக்கள் இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாருமா சேர்ந்து விவசாயிகளுடைய துணையோடு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் திரும்ப பெற வச்சோம். ஓகே. லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் நடத்தி மதுரையை நோக்கி பயணம் வந்து திரும்ப பெற வச்சோம். திரும்ப பெற வேண்டிய நெருக்கடி மோடி அரசுக்கு உருவாச்சு. ஆனால் அந்த 38,500 ஏக்கர் இருக்கு இல்லையா, மேலூர் வட்டாரம் முழுவதும், சிவகங்கையெல்லாம் வரும் அதுக்குள்ள, அந்த முழு திட்டத்தையும் இன்னும் இந்திய ஒன்றிய அரசு கைவிடலை. அப்போ மீண்டும் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஒட்டி அவன் என்ன பண்ணுறான்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த 4ம் சேர்ந்த ஒரு கேரிடார் அப்படின்னு சொன்னால், அவன் அங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மழை அதுக்குள்ளே வரும். இன்னும் என்னெல்லாம் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், கனி வளங்கள், நிலத்து அடியில் இருக்கிறது, நிலத்துக்கு மேலே இருக்கிறது, மலைகளில் இருக்கிறது, இதையெல்லாம் கை வைக்க போகிறான். இதை பட்ஜெட்லேயே வெளிப்படையாக அறிவிச்சிருக்கான். இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் பேசலாம், இது ஆக்கப்பூர்வமானது இல்லைன்றான். ஏற்கனவே சேர்த்து வைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதை ஆக்கப்பூர்வமானதுன்னு அவன் கருதுறான். மோடி அரசை பொறுத்தளவு ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்தையும் விற்கிறான். தனியாருக்கு தாரை வார்க்கிறான், விமானத்துறையை தாரை வார்க்கிறான், ரயில்வே பாதிக்கு மேலே தாரை வார்க்கிறான். அஞ்சலகம் என்பது கிட்டத்தட்ட பொதுத்துறை நிறுவனமாக இருந்த அஞ்சல் துறை கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஊழியர்களெல்லாம் வெளியே அனுப்பப்பட்டு அது தனியார் துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஓகே. இன்னும் ஒன்றொன்றாம் ஆக்கப்பட்டு இருக்கு. இவன்கிட்ட கேட்டிங்கன்னா இதுதான் ஆக்கப்பூர்வமானது. நிர்மலா சீதாராமனுடைய ஆக்கப்பூர்வமான நிதிநிலை அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது. இதை எதிர்த்து பேசக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், INDA கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக ராகுல் மிக அழுத்தமாக சொல்றார், நீ இந்தியாவை விற்கிறேன்றார், நீ சீனாவுக்கு அடிபணிகிறேன்றார். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பதற்கு அமெரிக்கா யாருன்னு கேட்குறார். அமெரிக்காவினுடைய அடிமையா மோடின்னு கேட்குறார். நீ ஆக்கப்பூர்வமா பேசலைன்னா அப்ப நீ பதில் சொல்லு. நாங்கள் ஆக்கப்பூர்வமா இருக்கோம், நாங்கள் ஒன்றும் ட்ரம்பனுடைய வார்த்தைக்கு மடங்க தயாரா இல்லை. இந்த நாட்டினுடைய வியாபாரத்தை, இந்த நாட்டினுடைய இறக்குமதியை, இந்த நாட்டினுடைய ஏற்றுமதியை நாங்கள்லாம் தீர்மானிப்போம்,
ட்ரம்ப் தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லுவதற்கு மோடி தயாரா இருக்காரான்னா சொல்றதுக்கு வாயை திறக்க தயாரா இல்லை. ஓகே. அவன் ட்ரம்ப் டெய்லி காலையில் சொல்ல ஒரு அறிவிப்பு கொடுக்குறான், 500% வரின்னா, அப்புறம் குறைச்சிட்டேன்றான். குறைச்சிட்டேன்னு இவங்க ஆக நல்லது வந்துச்சு பாருங்க நம்ம நாட்டுக்கு, நம்ம மோடி வந்து நல்லதை சாதிச்சுட்டாருன்றான். அவன் என்ன சொல்றான்னா ரஷ்யாட்ட நீ என்ன வாங்காதேன்றான். இப்ப கைப்பற்றலாம் பாருங்க வெனிசுலா, அந்த வெனிசுலாவிலிருந்து எண்ணெயை நீ வாங்குன்றான். வெனிசுலா இன்னொரு நாடு, அதை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு என்ன யோக்கியதை இருக்கு, என்ன சட்டபூர்வமான அதிகாரம் இருக்கு? ஐநா மன்றத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்து ஒரு புது உலக மன்றத்தை உருவாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்க அடிமை நாடுகளின் மன்றம் ஒன்றை அமெரிக்கா உருவாக்க போறான். யார் எவனும் கேட்க முடியாது. ஐநா மன்றம் இதுவரை சொல்லிக்கிட்டாவது இருந்துச்சு, நேரடியாக படையெடுக்க முடியாது அமெரிக்கா மேல. ட்ரம்பினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் உலக நாடுகள், சீனா விமர்சிக்குது, ரஷ்யா விமர்சிக்குது, வடகொரியாவை விமர்சிக்குது. அமெரிக்காவினுடைய இந்த அத்துமீறிய நடவடிக்கைகளை, வெனிசுலா மீதான நடவடிக்கை, ஈரான் மீதான நடவடிக்கைகளை மோடி ஏன் வாயை திறந்து கண்டிப்பதில்லை? நீ என்ன அடிமையா? அமெரிக்காவினுடைய அடிமையா? இந்தியா நான் சொல்றதை கேட்டுருச்சு, மோடி என்னுடைய நெருக்கமான நண்பன், ரஷ்யாவிலிருந்து இனிமே அவன் என்ன வாங்க மாட்டான், இனிமே அவன் வெனிசுலாட்ட தான் வாங்குவான் அப்படின்னா இது ஏதோ கடைவீதியில் இருக்கக்கூடிய பலசரக்கு வாங்குற சமாச்சாரமா? ஒரு நாடு தன்னுடைய நாட்டு நலனில் இருந்து எந்த நாட்டில் வாங்கணும், எந்த நாட்டில் வாங்கக்கூடாது, எந்த நாட்டு எண்ணெய் சல்லுசா குறைந்த விலையில் கிடைக்குது என்பதை தீர்மானிப்பது அந்தந்த நாட்டு அரசு. ஆனால் அமெரிக்கா கட்டளையிடுறான், ரஷ்யாட்ட நீ வாங்காதேன்றான், வெனிசுலாட்ட வாங்குன்றான். வெனிசுலா இன்னைக்கு அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு காலனியாக, நீங்க காலனித்துவ நாடுகள் எல்லாம் இல்லைன்னு ஆச்சு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. ஐநா மன்றம் உருவானது காலனி நாடுகளை ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடித்து வைத்துக் கொள்ளுவது. எப்படி பிரிட்டன் இந்தியாவை பிடிச்சு வச்சிருந்துச்சு, இந்தியாவை, இலங்கையை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் விடை கொடுத்தது தான் 2ஆம் உலகப் போர். எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடாது. அதனாலதான் மறைமுகமாக பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. தங்கள் திட்டம் கொண்டு வரலாம், கையெழுத்து போடலாம், எல்பிஜி கொண்டு வரலாம், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், இது ரெண்டையும் குளோபலைஸ் பண்ணுவது, உலகமயமாக்குவது, தனியார் மயத்தையும் தாராள மயத்தையும் உலகமாக்குவதுன்னு வேறு வேறு திட்டங்கள் அடிப்படையில் சுரண்டல் என்பது நீடிக்க ஆரம்பித்தது. எந்த ஒரு நாடும் நேரடியாக ஒரு நாட்டை காலனி நாடாக வைத்துக் கொள்ள முடியாது. இஸ்ரேல் காசா மீது நடந்த தொடர் யுத்தத்திற்கு அமெரிக்கா துணை நின்றது. இப்ப அமெரிக்காவே நேரடியாக வெனிசுலாவுடைய அதிபர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அமெரிக்க சிறையில் இருக்கிறார். வெனிசுலாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க நீ என்ன வாங்கு அப்படின்னு சொன்னா, ஏன் நான் தான் அங்க வந்து தற்காலிகமான அதிபர் அப்படின்றான். உன்னை யார் அதிபரா தேர்ந்தெடுத்தது? வெனிசுலா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? இதை எதையுமே வாயை திறந்து பேச மாட்டேன், ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சிகள் பேசுறேன்னா நீ ஆக்கப்பூர்வமா என்ன செய்யற? பக்தியை, மதத்தை வைத்து அரசியல் செய்து கலவரங்களை உருவாக்குவதை தவிர, டெல்லி முதல் திருப்பரங்குன்றம் வர ஒரு கலவர அரசியலை செய்வதை தவிர பாரதிய ஜனதா வேற என்ன செய்யுது? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கல்வி, ஒரே சட்டம், ஒரே மதம் என்று ஒரு ஒற்றைத்தன்மையை, பன்முகத்தன்மை உள்ள இந்தியாவை, ஒரு ஃப்ளூரல் இந்தியாவை, பல மொழி, பல மதங்கள், பல இனங்கள் வாழக்கூடிய, வேறுபாட்டில் ஒற்றுமையை காணக்கூடிய இந்திய மண்ணை ஒற்றைத்தன்மை கொண்டதாக அதிகாரத்தை குவிக்கிற மோடி, இந்த மோடிக்கு எதிராக நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் சரி, நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் சரி, நிச்சயமாக ரகளைகள் நடக்கத்தான் செய்யும். அவன் கத்துறான் கடந்து. ஆமா ஆமா, சபாநாயகரை உட்கார்றவன் கத்துறான் கடந்து. அது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஜென்மம் போயிருக்கு, அது ராஜ்யசபாவில் சபாநாயகராக உட்கார்றாங்க. இவங்க எல்லாரும் கத்துறாங்க. ஆனால் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கத்தும்போது, ரகளையில் ஈடுபடும் போது, எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை தடுக்கும் பொழுது எந்த சபாநாயகராவது வாயை திறக்கிறானான்னு பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிறதே இல்லை. அப்போ திட்டமிட்ட ஒரு செயலை, எப்படி இந்த டிவி ஷோவில் 3 பேர் 4 பேர் உட்காந்துருப்பான், ஒருத்தன் எதிர்கட்சியிலேருந்து வருவான், இன்னொருத்தன் பத்திரிக்கையாளராக இருப்பான், வலதுசாரின்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான், பிஜேபின்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான். கிட்டத்தட்ட 3 பேர் பாஜகவினுடைய ஆதரவாளராக இருப்பான். யாராவது ஒரு ஆள் மாத்திரமே
எதிர்க்கட்சி அரசியல் பேசுறதா இருப்பான் மீடியாவில். இதுவே மெயின் மீடியாவினுடைய அயோக்கியத்தனம். ஓகே. நீ பிஜேபி சார்பாக ஒரு ஆளை கூப்பிட்டேன்னா அத்தோட நிறுத்திக்கணும். வலதுசாரின்னு ஒருத்தனை கூப்பிடுற, பத்திரிகையாளர்னு ஒருத்தனை கூப்பிடுற, 3 பேர் வலதுசாரிகளை உட்கார வைக்கிற. நீ அப்போ பிஜேபியினுடைய அடிமையாக மோடியினுடைய கோடி மீடியாவில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பூராமே மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி எதையும் செய்ய முடியல. இன்னைக்கு ஓரளவு எதிர்கட்சி பாத்திரம் வகிக்குதுன்னா சோசியல் மீடியாஸ் தான் இன்னைக்கு வகிச்சுட்டு இருக்கு. அப்போ மோடிக்கு எதிரான இந்த அத்துமீறிய தனியார் மயமாக்கல், அத்துமீறிய மாநில உரிமைகளை பறிக்கிற விஷயத்தில், கல்வி விஷயத்தில், அண்டை நாடுகளோடு இருக்கிற உறவுகளை பேணுவதுன்ற விஷயத்தில், குறிப்பாக அமெரிக்காவினுடைய அத்துமீறிய அறிவிப்புகளை எதிர்க்காமல் மௌனம் காப்பதை ராகுல் எதிர்க்கிறார், எதிர்கட்சிகள் எதிர்க்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இது ரகளை நடந்தே தீரும். நீங்கள் இன்னும் 2-3 வருஷம் இருக்குது நாடாளுமன்றத்தினுடைய காலம் என்பது. அவை அனைத்துமே நாடாளுமன்றம் நீ வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ஒரு கலவர பூமியாகத்தான், கலவரம் நடக்கக்கூடிய இடமாகத்தான் மாற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள், விருப்பம். மோடியை திருடல் மோடின்னு மூஞ்சிக்கு நேரம் நாடாளுமன்றத்தில் கேட்கக்கூடிய அந்த காட்சிகள் இன்னும் பரவலாக வேண்டும். பரவலான மக்கள் மத்தியில் யார் மோடி, யார் இந்த பிஜேபி, இந்த பிஜேபி மோடி அமித்ஷாவுக்கு பின்னே அதானி அம்பானி கும்பலும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய பலமிக்க சக்திகளாக இருப்பவர்கள் இளைஞர்கள், தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்கள் இளைஞர்கள். நீங்கள் சுய சிந்தனையோடு ஒரு விமர்சன பார்வையோடு பாரதிய ஜனதாவும் அவனை தூக்கி பிடிக்கக்கூடிய பிற கட்சிகளையும் புறந்தள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.